மனசுன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, சேத்தனன். இப்ப நமக்குள்ள உங்களுக்குள்ள அத்தனை பேருக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவாத்மா, எனக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவாத்மாலாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். என்ன அதுக்குனோட கர்மா அக்கௌண்ட் மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த ஜீவாத்மாவை 3 விதமா பிரிப்போம். பத்தன், முக்தன், நித்யன். பத்த ஜீவாத்மானா என்னன்னா கர்மவசப்பட்டு இந்த சரீரத்துல இருக்கு இல்லையா, இதுக்கு பத்த ஜீவாத்மான்னு பேர். நீங்கள்லாமோ கர்மவசப்பட்டு உங்க ஜீவாத்மா உங்க சரீரத்துல இருக்கு, அதனால்தான் தலைவலி, கால்வலி. புலவர் கீரன் அந்த காலத்துல ஒரு பெரிய சொற்பொழிவாளர் இருந்தார். கம்பராமாயணம் அவர் சொல்லி கேட்க வேண்டும். புலவர் கீரன் வேடிக்கையா சொல்வார், பிரம்மா பக்கத்துல ஒரு பெரிய ஷெல்ஃபே இந்த மெடிக்கல் ஷாப்ல எல்லாம் போனா ஏல இருக்க ஆரம்பிக்கிற மாத்திரை எல்லாம் ஒரு டப்பால போட்டு வச்சிருப்பான் பாருங்க. இந்த இடத்த தலைவலி அப்படின்னு ஒரு ஷெல்ஃப், கால்வலி ஒரு ஷெல்ஃப், பல்லுவலி அப்படின்னு ஒரு ஷெல்ஃப். இப்ப இந்த ஜீவாத்மாவை இந்த சரீரத்துக்குள்ள வைக்கும் போது அவர் என்ன பண்ணிடுவார், இவனுடைய கர்மாக்கு ஏத்த மாதிரி தலைவலியை வச்சிருவார், பல்லுவலியை வச்சிருவார், இன்னொருத்தருக்கு கால்வலியை இவர் ரொம்ப பெரிய மனுஷன் எல்லாத்தையும் அப்படின்னு வச்சிருவார்னு புலவர் கீரன் சாதிப்பார். அந்த மாதிரி நம்ம எல்லாம் கர்மவசப்பட்டவர்கள், we are all bonded. அதனால இந்த ஜீவாத்மா பத்த ஜீவாத்மா ஆச்சா. இப்ப இந்த ஜன்மத்துல ஒரு பெரிய சதாச்சாரியனுடைய அனுகிரகத்தால், ஆச்சாரியவர்களின் அனுகிரகத்தால், சுத்திலும் இருக்கக்கூடிய பாகவதோத்தமர்களின் அனுகிரகத்தால் நான் ஒன்னு பக்தி யோகத்தையோ ஞாசயோகமான சரணாகதியையோ பின்பற்றினேன், எனக்கு மோட்சம் கிட்ட வேண்டும் என்கின்ற அபிலாஷை இருக்கின்றது. அந்த ஆசை இருக்க செய்தே இந்த சரீரத்தை விட்டு ஆத்மா பிரியறது இல்லையா. அப்ப நான் நேற்று சொன்னேன், ஏதோ ஒரு நாடி வழியா வைகுண்டம் போகும். அது எத்தனாவது நாடினே? 101. அதெல்லாம் கரெக்டா நோட் பண்ணி வச்சுட்டு இருக்கோம் சார். இந்த ஆத்மா கிட்ட இப்பவே சொல்லி வச்சுடணும், ப்ளீஸ் யூஸ் ஒன்லி 101, டோன்ட் கோ இந்த ஃபர்ஸ்ட் 100ன்னு சொல்லிடணும். இப்ப இந்த ஜீவாத்மா வெளி ஏறுமா? இப்ப இது அர்ச்சிராதி மார்க்கம் வழியா போய் விரஜா நதியை தொட்டு வைகுண்ட பிரவேசம் ஏற்படுகின்றதா? அப்போ அதோட ஸ்டேட்டஸ் மாறிடும். அதுக்கு முக்தாத்மான்னு பேர். ஏன்னா மோட்சம் அடைஞ்சுடுத்து, அப்போ அதோட ஸ்டேட்டஸ் முக்தாத்மான்னு மாறிடும். அடுத்தது இப்ப அங்கேயே இருக்கக்கூடியவா இருப்பா. நம்மெல்லாம் ஒரு காலத்துல பெருமாளுடைய மார்பில கௌஸ்துபஸ்தானியனான ஜீவாத்மா கர்மவசப்பட்டு படாதனப்பட்டு ஒவ்வொரு நாடா பிறந்து ஒவ்வொரு குலமாக பிறந்து ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தால மறுபடியும் போறோம். இதுக்கு ஆங்கிலத்துல பேக் டு பெவிலியன் அப்படின்பா. நம்ம திரும்பி அங்க போயிட்டோம். அங்க ஏற்கனவே இருக்கக்கூடியவா இருப்பா, அவளுக்கு நித்யாத்மான்னு பேரு, நித்தியசூரிகள் அப்படின்னு பேரு. அந்த நித்தியசூரிகள் அனந்தன், கருடன், விஸ்வக்சேனர் இவாள்லாம் அங்கே இருப்பா, அவள்லாம் நித்தியசூரிகள். இங்க நம்ம இருக்கக்கூடியவா பத்தாத்மா. ஒருவேளை மோட்சம் போயிட்டு மோட்சம் அடைஞ்சா நம்ம ஸ்டேட்டஸ் முக்தாத்மான்னு மாறிடும். அப்போ பத்தாத்மா, முக்தாத்மா, நித்யாத்மா, இந்த வரிசையை நீங்க எப்பவுமே மாத்தக்கூடாது. பத்தன், முக்தன், நித்யன் ஆச்சா. இது எப்படி சார் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, உங்க குழந்தைகள் யாராவது அமெரிக்காலலாம் நிறைய பேர் இருப்பா, நீங்களே பல வருஷம் போயிட்டு வந்திருப்பேள். இப்ப இங்கேருந்து நீங்க போறேன்னு வச்சுங்க, நீங்கள்லாம் பத்தாள். பத்தாள் திரும்பி வரணுமே, இங்க தானே, இது கர்ம பூமிக்கு தானே வந்தாகணும். இப்ப அங்க போய் கொஞ்சம் வருஷம் வாழ்ந்தா பேப்பர்ஸ் எல்லாம் ப்ராசஸ் பண்ணா உங்களுக்கு கிரீன் கார்டு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு இல்லையா. அப்போ முக்தாத்மா. அங்க சிட்டிசன்ஷிப் கிடைச்சுடுத்தோம்னா நித்யாத்மா. இப்படி சொல்லுங்க சார், இதுதான் புரியுறது. நீங்க ஏதோ கர்மான்னு முன்னாடி அடிச்சுட்டு பத்தன், முக்தன், நித்யன் ஆயிடுதா. இப்போ 3 தத்துவம் சொன்னேன், முன்னாடி சொல்லிட்டேன், மறுபடியும் கேட்பேன். அச்சித்து, சித்து, ஈஸ்வரன் ஆச்சா. ஆனா இதுல நடுவில் இருக்கக்கூடிய சித்தை நான் 3ஆ பிரிச்சுட்டேன், பத்தன், முக்தன், நித்யன். அப்போ 3 விரல் 5 விரல் ஆயிடுறதா. ஏன்னா இந்த இடத்துல ஈஸ்வரன் வந்துட்டார், இந்த இடத்துல அச்சித்து வந்துடுத்தோ. சித்தை நான் 3ஆ பிரிச்சுட்டேன், பத்தன், முக்தன், நித்யன் ஆச்சா. இப்போ ஈஸ்வரன்கிற அந்த சர்வலோகேஸ்வரன் பரமாத்மா அச்சித்தை காட்டிலும் வேறுபட்டவன் இல்லையா. isn't he different from அச்சித்து? ஏன் சார் மைக்கும் அவரும் ஒண்ணுதான் சார் அப்படின்னு நான் சொல்றோம். அவர் மைக்கும் அவரும் ஒன்னா இருந்தா நம்மளும் நாஸ்திகாலாவே இருந்துள்ளாமே. அப்படின்னா அவர் அச்சித்தை காட்டிலும் வேறுபட்டவர் புருஷன். பத்தாத்மா உங்களை என்ன காட்டிலும் வேறுபட்டவர் இல்லையா, உத் புருஷன். முக்தாத்மாவை காட்டிலும் வேறுபட்டவர். ஏன்னா இப்ப நமக்கே மோட்சம் கிடைச்சுடுத்து முக்தாத்மாவானாலும் நம்மளை காட்டிலும் அவர் வேறுபட்டவர். he is different from us. அப்போ உத்தர புருஷன். நித்யாத்மாவை காட்டிலும் வேறுபட்டவர் உத்தம புருஷன். புரியுறதா? இந்த உத்தமங்கிற வார்த்தை எப்படி வருதுன்னு சாஸ்திரம் சொல்றது. தமன சூப்பர்லேட்டிவ் டிகிரின்னு அர்த்தம். இப்ப ஆங்கிலத்துல சொல்றேனே, இப்ப சில அட்ஜெக்டிவ்ஸ்லாம் இருக்கு. டால், அவர் எப்படி சார் இருக்கார், he is very tall சொல்றோம் இல்லையா. இப்ப 2 பேர் வரா, அப்போ who is tall? No, சுரேஷ் is taller than
ரமேஷ் சொல்றோம். அப்ப 2 பேர் இருந்தா கம்பேரிட்டிவ் டிகிரின்னு பேரு. அப்போ அதுல என்ன சொல்றோம், ERங்கிற வேர்ட் ஆட் பண்றோம். டாலர், ஷார்ட்டர் சொல்றோம் இல்லையா? இப்போ நிறைய பேர் இருக்கா, இதுல யார் உயர்ந்தவர்கள்? அப்ப என்ன சொல்லுவோம், டாலஸ்ட். ஆச்சா, அதுக்கு சூப்பர்லேட்டிவ் டிகிரின்னு பேர். டால், டாலர், டாலஸ்ட். ஷார்ட், ஷார்ட்டர், ஷார்ட்டஸ்ட். பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல்லர். என்ன சார் தப்பா சொல்லிட்டே. பியூட்டிஃபுல்க்கு என்ன சொல்லணும், மோர் பியூட்டிஃபுல், மோஸ்ட் பியூட்டிஃபுல். இப்போ இந்த 5 வியாக்கியாத்தா மாதிரி ரென்னாச்சாரியர், மார்ட்டினாச்சாரியர்னு 2 பேர் இருக்கா. கேள்விப்பட்டிருக்கலாம் தெரியல. மகா வியாக்கியாத்தாக்கள். அந்த மகனியாள், மகாராஜ்யாள், அந்த ரென்னன் மார்ட்டின்ங்கிறவா என்ன சொல்லியிருக்கா, உங்களுக்கு சிலபல்ஸ் அப்படின்னு இருக்கு. பியூட்டிஃபுல் 3 சிலபல் இருக்கா, 2க்கு மேல இருந்து விட்டுனா நீ ER EST சேர்க்கப்படாது. பாணினி வியாக்கரணப்படி, அந்த பாணினியத்தின்படி மோர் மோஸ்ட் சேர்க்கணும். புரியுதா? மோர் பியூட்டிஃபுல், மோஸ்ட் பியூட்டிஃபுல். இதுக்கு தான் பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ். புருஷ, உத்தர புருஷ, உத்தம புருஷ. தம தம தமன்னு சொன்னா சூப்பர்லேட்டிவ்னு அர்த்தம். அதனால அச்சித்தை காட்டிலும் வேறுபட்ட புருஷன், பத்தாத்மாவை காட்டிலும் வேறுபட்ட உட்புருஷன், முக்தாத்மாவை காட்டிலும் வேறுபட்ட உத்தர புருஷன், நித்யாத்மாவை காட்டிலும் வேறுபட்ட உத்தம புருஷன். உத்தம பிளஸ் புருஷ, உத்தம புருஷன் எடுத்தா திருப்பி போடுங்கோ, புருஷ பிளஸ் உத்தம புருஷோத்தமன் ஆகும். ஆச்சா, என்ன சார் இப்ப மந்திரத்துக்கு வாங்கோ சார். இதெல்லாம் இப்ப நம்ம பேஸ் போட்டு இருக்கோம் இந்த மந்திரத்துக்கு. புருஷ ஏவேதகும் சர்வம். இந்த புருஷன் யாருன்னா வியாக்கியாத்தா எடுக்கிறார், பரம புருஷன்னர். அடுத்தது இதம். இதம் சர்வம் யத்பூதம் யச்ச பவ்யம். இதம் அப்படின்னா இப்போ வர்த்தமான காலம், அப்படின்னா பிரசன்ட் டென்ஸ். அச்சா, யத்பூதம் பூதகாலே யத் ஸ்திதம், போன நடந்து போன. இப்ப நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பேசினேன் பாருங்க, அதெல்லாமே இப்ப பாஸ்ட் டென்ஸ் தான். ஞாபகம் வச்சுங்கோ. when you are in the present, remember the next second what you thought as present will become past. அதுதான் பூதம். ஏற்கனவே இப்ப பிரசன்ட்ல இருக்கோம், பாஸ்ட். எச்ச பவ்யம், எது நடக்க போறதோ. இது இதம் புருஷம். அதனால ஏவேதகும் சர்வம் யத்பூதம் எச்ச பவ்யம். இதுக்கு எதுக்கு சொல்றார், காலத்ரயஸ்ய ஈசானஹா. எவன் ஒருவன் முக்காலத்துக்கும் சுவாமியோ அப்பேற்பட்ட புருஷனை, அப்படிங்கிறது புருஷ சுக்தம் சொல்றது. இது ரொம்ப சுலபமா வியாச பகவான் எவ்வளவு கருணை பாருங்க, பீஷ்மாச்சாரியர் மூலமா சொல்லியிருக்கார். இப்ப சஹஸ்ரநாமம் சொல்லலாமா? நல்லா இருக்கு சார். விஸ்வம் விஷ்ணுர்வ ஷட்காரோ, 4வது நாமம். பூத பவ்ய பவத் பிரபு. பிரபு யாரு? இந்த நகை கடைக்கு விளம்பரத்துக்கு வராரு அந்த பிரபு இல்ல. யார் எல்லோருக்கும் சுவாமியோ அந்த பிரபு. பூத பவ்ய பவத் பிரபு. அச்சா, பல பேர் ஒரு டவுட் கேட்பா, சார் வேதம் ஸ்திரீகள் சொல்லக்கூடாதுன்னு சொல்றா, புருஷ விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லலாமா கூடாதா? வேதம் சொல்லக்கூடாது, சரி பெரியவாழ்லேருந்து எல்லாரும் சொல்லியிருக்கா. இது விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லலாமா? அது ஒரு பெரிய டவுட் இருக்கு. இப்ப பாருங்க, வேதத்துல என்ன வருது, யத் பூதம் யச்ச பவ்யம். விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல என்ன வருது, பூத பவ்ய பவத் பிரபு. அப்படின்னா வேதத்துல இருக்கக்கூடிய கருத்து தானே சொல்லியிருக்கு. சொல்லலாமா கூடாதான்னா, இத விஷயம் தெரிஞ்ச மகாஞானிகள் சொல்லி அடியன் கேட்டிருக்கேன். அதனால அவ விஷயம் தெரிஞ்சவா மகாஞானிகள். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை ஸ்திரீகளும் சொல்லலாம், ஆனால் 2 பாகத்தை தவிர்க்கணும். இப்ப ஏன் என்ன கேட்காதீங்க. உங்களுக்கு இந்த நான் சொல்ற காரணம் பிடிக்கலன்னா நீங்க சொல்லுங்க, எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை. நம்ம சனாதன தர்மத்துல இவர் இப்படி சொல்லி விட்டாருங்கிறதுக்காக டெத் சென்டென்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டோம். அது அவாவா கர்மான்னு விட்டுருவோம், அவ்வளவுதான். சனாதன தர்மம் ரொம்ப லிபரல் ரிலிஜன், ஞாபகம் வச்சுங்க. இதை விட லிபரலா நம்ம இருக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம் கொடுக்கக்கூடிய ரிலிஜன் இது. என்ன சொல்றான்னா, விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல பிரணவம் வருது இல்லையா, நீங்க முதல்ல பூர்வாங்கம் சொல்லிட்டோ அரிஹி டேஷ் விஸ்வம் விஷ்ணுர் வருது இல்லையா, அந்த ஹரிஹி பிரணவம் மட்டும் சொல்லக்கூடாது, ஏன்னா அது வேதம். அந்த இடம், அந்த குட்டியா அந்த பிட்டு, அது மட்டும் சொல்லக்கூடாது. இது யாராவது ஒருத்தர் இந்த மெனக்கெட்டு நான் சொல்ற வீடியோவை கட் பண்ணி வைரல் ஆக்கி he is against women, he is anti women, ஏதாவது ஒண்ணு போட்டு எங்காத்து மாமி என்னோட சண்டை போடுற நிலைமைக்கு ஆக்கிடுவா. அதனால ஜாகிரதையா புரிஞ்சுக்கும். ஏதாவது சொல்றதுக்கே இப்பெல்லாம் பயமா இருக்கு. அதனால இந்த ஹரிஹி பிரணவம் மட்டும் சொல்லக்கூடாது. முன்னாடி பூர்வாங்கத்துல அங்கன்யாச கரன்யாசம்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்தை மட்டும் சொல்லக்கூடாது, பாக்கி எல்லாம் சொல்லலாம். என்ன இது என்ன 99.99% சொல்லிடலாம். இந்த அங்கன்யாசம் கரன்யாசம் யோக சாஸ்திரத்துக்கு அடங்கினதுனால சில ஆசனங்கள் சில
கர்மாக்கள் ஸ்திரீகளுக்கு இல்லைன்னு அந்த காலத்துல வச்சிருக்கா. இது வந்து ஒரு டிஃபரன்சியேஷன் வச்சுக்காதீங்க. இது ஒரு பெரிய விஷயம். இப்ப ஆண்கள்லாம் எங்கேயா கர்ப்பம் தரிச்சிருக்காளா? யாராவது போராட்டம் பண்றாளா? வை am I not pregnant அப்படின்னு யாராவது உட்காந்து சண்டை போட்டு இருக்காளா? இது மாதிரி பெருமாள் சில பேருக்கு சில கேப்பபிலிட்டிஸ் கொடுப்பார். இதுக்கேத்த மாதிரி நம்ம புரிஞ்சுட்டோம்னா ரொம்ப இந்த ஆக்டிவிசம் மோடுக்கே போக மாட்டோம், இல்லாட்டா சண்டையில போய் முடியும். அதனால பூதபவ்ய பவத் பிரபுங்கிற நாமா எங்கேன்னு வந்திருக்கு? புருஷ சூக்தத்திலேன்னு வந்திருக்கு. அப்பேற்பட்ட பெருமாள் காலத்ரய வர்த்தினாம் பிரபு. இதுக்கு என்ன வியாக்கியானம் பண்றா, என்ன கமெண்ட்ரி? பூதம் பவ்யம் பவச்ச இதி பூதபவ்ய பவந்தி தேஷாம் பிரபு. முக்காலத்துக்கும் சுவாமி. இதுக்கு ஏதாவது கதை இருக்கா சார்? அதெல்லாம் கதை எக்கச்சக்கமா இருக்கு. நம்ம புராணங்கள்லாம் கேட்டு, புராணம் இதுக்கு ரொம்ப உதவும். புராணத்தை கொண்டுதான் வேதத்தினுடைய அர்த்தம் பார்க்க முடியும். பெருமாள் சித்தாசிரமத்துல அதிதி கஷ்யபாளுக்கு புத்திரனாக பிறந்தார். அவர் ரொம்ப விரதமெல்லாம் இருந்து இந்த குழந்தை பிறந்தது. இந்த குழந்தை பிறந்த பொழுதே பார்த்தா சாதாரண குழந்தையோட ரொம்ப குட்டியா இருக்கு. இதுக்கு கடுகளவு தான் இருக்குன்னு வச்சுக்கோ. தம்மா தூண்டு ஒரு குழந்தை இருக்கு. என்னப்பா இது இவ்வளவு குட்டியா இருக்கு, இது வளரவே வளராது போல இருக்குன்னு நினைச்சாலாம். அந்த குழந்தைக்கு இந்திரனுடைய தம்பியானபடியால் உபேந்திரன்னு பேர், குள்ளமானபடியால் வாமனன்னு பேர். சேர்த்து நம்ம சஹஸ்ரநாமத்துல சொல்றோம், உபேந்திரோ வாமன பிராம்சுஹு. கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? இந்த குழந்தை தான்னு சொல்றா. இந்த குழந்தை யாருன்னு அவளுக்கு தெரியணும். ஏன்னா இந்த குழந்தை துவாதசி அன்று பிறந்தது. ஸ்ரவண நட்சத்திரம், திருவோணம். அந்த நாளை தான் திருவோணத்தை தான் ஓணப்பெருவிழான்னு கொண்டாடுறோம். அந்த குழந்தையானது பிறக்க செய்தே அதிதி போய் கேட்கிறா கஷ்யப பிரஜாபதி கிட்ட, இது யார் இந்த குழந்தை? சாக்ஷாத்து நாராயணன்மா. நீயும் நானும் முக்காலத்துல முற்பிறவியில் பிருஷ்ணி சூதபாளா இருந்தோம். பிருஷ்ணி சூதபாளா இருந்த போது பெருமாளை தியானித்து தவம் இருந்தோம். பெருமாள் பிரத்யக்ஷமானார். என்ன வரம் வேண்டும்னு கேட்டார். உன்னை போல் ஒரு பிள்ளை வேண்டும், பிள்ளை வேண்டும், பிள்ளை வேண்டும். இந்த காலத்துல எல்லாம் படத்துல ரேகா 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 அப்படின்னு எக்கோ அடிக்கும். அந்த மாதிரி என்ன பண்ணி விட்டான்னா, பிள்ளை வேண்டும், பிள்ளை வேண்டும், பிள்ளை வேண்டும்னா. பெருமாள் இருக்க ஏதாவது சொன்னா சத்தியம் சத்தியம் புனசத்தியம். அவர் என்ன சொல்லிட்டார்? நீ 3 தடவை கேட்ட, நான் உனக்கு 3 தடவை குழந்தையா பிறப்பேன். ஆனா நீ ஒரு விஷயம் சொல்லிட்ட, ஒன்ன மாதிரி ஒரு குழந்தை வேணும், என்ன மாதிரி இந்த லோகத்துல யாருமே இல்லை, பிறந்தா நான் தான் பிறக்கணும்னு அவர் பிருஷ்ணி சூதபாளுக்கு பிருஷ்ணி கர்ப்பனாக பிறந்தார் முற்பிறவி. அம்மா அதிதி தேவி கஷ்யபர் சொல்றார், இப்போ நமக்கு வாமனனா பிறந்திருக்கார். பிற்காலத்துல நம்ம தேவகி வசுதேவாளா பிறக்கும் போது கிருஷ்ணனாக பிறப்பார். பூத பவ்ய பவத் பிரபு. சரி, இந்த பூத பவ்ய பவத்துக்கு 3 சொல்லிட்டேள். அந்த பிரபு யார்? அதுதான் குருவாயூரப்பன். ஏன்னா எல்லா காலத்திலயும் அவர் இருந்துட்டு இருக்காரு. கிருஷ்ணரும் அவர் ஆராதனை பண்ணியிருக்கார். முக்காலத்திலையும் அதிதி கஷ்யபாலும் அவர் ஆராதனை பண்ணியிருக்கா, பிருஷ்ணி சூதபாலும் ஆராதனை பண்ணியிருக்கா. நழுவி நழுவி நம்ம கேரள கஷேத்திரத்துக்கு வந்திருக்கார், மம்மியூர் பிரதேசத்துக்கு வந்திருக்கார். பூத பவ்ய பவத் பிரபு. இப்ப பாருங்க, வேதத்துல சொன்ன கருத்தை நம்ம அப்படியே புராணம் வச்சுன்னு பார்த்தா எவ்வளவு நன்னா புரியுது. அதனாலதான் இதிகாச புராணாபியாம் வேதம் சமுபபிரம்மயேது பிவேத்யல்பஸ்ருதாத் வேதாத் மாமயம் பிரச்சரிஷ்யத்தின்னு ஒரு ஸ்லோகம். இதிகாச புராணங்கள் ஏற்படுவதற்கு காரணம் என்னன்னா, வேதம் பயந்துட்டான், யாராவது டைரக்டா என்ன படிச்சுட்டா தப்பான அர்த்தம் தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புண்டு. அதனால பக்தர்களே, இதிகாச புராணங்கள் ராமாயண மகாபாரத பாகவத விஷ்ணு புராணாதிகளை படிச்சுட்டு எனக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்குங்கோ. இப்படி தெரிஞ்சுண்டவாதான் சதார்த்தம் சொல்ல முடியும். மேக்ஸ் முல்லர் யாரெல்லாம் வந்தாலும் அவ வேதத்தை டைரக்டா டிரான்ஸ்லேட் பண்றேன்ட்டா, அதுலதான் தகராறே வந்தது. முதல்ல இதிகாச புராணங்களை கொண்டுதான் யூ ஹேவ் டு see. யோசிச்சு பாருங்க, குழந்தைக்கு நீங்க கதை சொல்றேன், என்ன ஆரம்பிப்பேன்? a friend in need is a friend indeed. ஒண்ணுமே புரியாததுக்கு நீங்க அப்போ ஒரு கதை சொல்றேன். ஒரு 2 நண்பர்கள் இருந்தா, இவனுக்கு கஷ்டம் வரும்போது சுரேஷ்க்கு கஷ்டம் வரும்போது ரமேஷ் உதவினான். இப்படி எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு வந்த உடனே இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிற? அதுவே சொல்லிடுவோம், ஃப்ரெண்ட் இன் நீட் இஸ் a friend indeed. ஒரு இல்லஸ்ட்ரேஷனை கொடுத்துட்டு மாரலை சொல்றதுதான் நம்ம வழக்கமே ஒழிய, மாரலை சொல்லிவிட்டு இல்லஸ்ட்ரேஷனை சொன்னா யாருக்குமே புரியாது. இதிகாச புராணங்களில் உள்ள விஷயங்களை சொல்லிவிட்டு வேதத்தை சொன்னால் நன்றாக புரியும். அதனால அப்பேற்பட்ட பூத பவ்ய பவத் பிரபு இவன் தான் புருஷன் அப்படிங்கிறதுக்கு எங்க எடுத்துக்காட்டு இருக்கு? மகாபாரதத்துல சொல்றா, ச ஏஷ தேவகி புத்திரஹ புரஸ்ததவதிஷ்டதே ச ஏவ புருஷோ பூதம் பவ்யம் சாபி ததா பவத். அடுத்தது இந்த பூத பவ்ய பவத் பிரபுன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இந்த இடத்துல ஜீவாத்மாவும் முக்காலத்துல இருந்திருக்கு. ஞாபகம் வச்சுக்கோ, பரமாத்மா மட்டும் எல்லா காலத்திலயும் இருக்காருன்னு நினைக்காதீங்க. ஜீவாத்மா
நம்ம சரீரம் வேணா அழியும். இந்த ஜென்மத்துல இந்த சரீரம் எனக்கு பகவான் கொடுத்திருக்கார். இது எப்போ இந்த கர்மா முடிகிறதோ இப்ப இந்த சரீரத்தை விட்டு ஆத்மா போயிடும். போய் இன்னொரு சரீரத்துக்குள்ள பிரவேசமாகும். அது எந்த சரீரம்னு தெரியாது. ஒண்ணு மோட்சத்துக்கு போறதோ இல்லாட்டா நாம் செய்த பாவங்களால் இன்னொரு ஜென்மத்துக்கு போறதோ தெரியாது. ஆனா இந்த ஜீவாத்மா சாஸ்வதமா இருக்கே, ஜீவாத்மா பரமாத்மாவை போலவே இருக்கின்றது அப்படின்னா சாஸ்வதமா இருக்கு. அதுவும் இருக்கு, இதுவும் இருக்கு. அதுவும் எப்பவுமே இருக்கு, இதுவும் எப்பவுமே இருக்கு. அப்படிங்கிறதுக்கு ஏதாவது திருஷ்டாந்தம் இருக்கா? பரமாத்மா எப்பவுமே இருக்காருங்கிறதுக்கு சொல்லிட்டேன், ஜீவாத்மா எப்பவுமே இருக்காருங்கிறதுக்கு திருஷ்டாந்தம் இருக்கானா? பல பல திருஷ்டாந்தங்கள் இருக்கு. அதுல ஆச்சரியமான ஒரு திருஷ்டாந்தம் சொல்றேன். என்னன்னா, ராமானுஜருடைய சரித்திரம். 1000 வருஷத்துக்கு முன்னாடி ராமானுஜர் ஸ்ரீபெரும்புதூரில் பிறந்து வளர்ந்தவர். தன் பால்ய பருவத்தில் பாடசாலைக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக திருப்புட்குழிக்கு சென்றார். திருப்புட்குழி என் போரேற்றைன்னு விஜயராகவ பெருமாள் சன்னதியில போய் யாதவ பிரகாஷருங்கிற ஆச்சாரியன் கிட்ட பாடம் பயின்றார். அந்த யாதவ பிரகாஷருக்கும் இவருக்கும் கொஞ்சம் ஒத்து வரல. எந்த இடத்துலேருந்து சொல்றேன், நிறைய இடங்கள் வேதத்துக்கு அர்த்தம் சொல்லும் போது, ஏன் சார் ஆச்சாரியன் சொல்றதை எதிர்க்கலாமான்னு கேட்டா, எதிர்க்கலாம்னா கத்தி கேடகம் வச்சு அவரோட குத்தெல்லாம் போகப்படாது, வாக்வாதம் பண்ணலாம். என்னைக்குமே சனாதன தர்மத்துல there is lot of scope for debate and discussion. ஞாபகம் வச்சுங்க. அதனாலதான் நமக்கு அத்வைத்தம்னு ஒண்ணு தனியா இருக்கு, விசிஷ்டாத்வைத்தம்னு தனியா இருக்கு, துவைத்தம்னு ஒண்ணு தனியா இருக்கு. We have never homogenized into one philosophy and one theology. காஞ்சி மகாபிரிவா கிட்ட ஒருத்தர் போய் கேட்டார், ஏன் சுவாமி இப்ப இருக்கிற காலகட்டத்துல அத்வைத்தம், விசிஷ்டாத்வைத்தம், துவைத்தம், அச்சிந்திய பேதாபேதம், சுத்தாத்வைத்தம், கேவலாத்வைத்தம், வைஷ்ணவம், சைவம், சாக்தம், கௌமாரம் இவ்வளவு தேவையா? பக்தர்கள் குழம்பி போயிடுவாளே. பெரியவா சொன்னாலாம், ஒரு மண்ணை நன்றாக ஒரு பூமியில் உழுது விட்டு நீங்க நிறைய விதை வச்சிருக்கீள். விதை என்ன பண்ணுவேள்? ஒரு குழி தோண்டி எல்லா விதையும் ஒரே இடத்துல போட்டுருவேளா? அப்படியே அப்படி செதறி விடுவேள், அப்படி இப்படி போடுவேள். நீங்க போட்ட 100ல 50 தான் பிழைத்திருக்கும். ஆனா 50 செடி வந்துடுறதே. நீங்க ஒரே இடத்தை போட்டா ஒரு செடி தான் வரும். அந்த ஒரு செடியை யாராவது எடுத்துட்டானா போச்சு. ஆனா இப்ப 50 செடியும் யாரும் எடுக்க மாட்டாளே. அதனால இவ்வளவு சித்தாந்தங்கள், இவ்வளவு வழிகள் இருப்பதற்கு காரணம், சில காலகட்டங்கள்ல சிலது குறையலாம். இப்ப நீங்க கேள்விப்பட்டிருப்பீர்கள், சாங்கியம்னு ஒரு மதம். அதாவது கபிலாச்சாரியர் தேவஹூதிக்கு சொல்லும் போது அவர் தான் சாங்கிய மதத்தை கண்டுபிடிச்சார். இப்ப சாங்கியாள் யார் இருக்கா? எங்கேயோ தேடினா பீகார்ல ஒரே ஒரு மடத்துல ஒரு 10 சிஷ்யாள் இருக்கா சாங்கிய மதத்துக்கு. இப்ப சாங்கிய மதம் பிரசித்தமா இல்ல. அப்படின்னா பாருங்க, சாங்கியம் குறைஞ்சிருக்கு. ஆனா அத்வைத்தம், விசிஷ்டாத்வைத்தத்துல நிறைய பேர் இருக்காளே. அப்படின்னா இவ்வளவு சித்தாந்தங்கள் இருந்தால்தான் சனாதன தர்மம் நிலைத்திருக்கும். டோன்ட் எவர் திங்க் இப்ப பேங்க்ஸ் எல்லாம் நிர்மலா மாமி கன்சாலிடேட் பண்ணிட்டா, நம்ம எல்லா பிலாசபியும் கன்சாலிடேட் பண்ணலாமான்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு சித்தாந்தத்துக்கு ஒரு தனித்தன்மை இருக்கு. அது இருந்தால்தான் சனாதன தர்மம் பிழைக்கும். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த யாதவ பிரகாஷர் கிட்ட வாக்குவாதம் வந்தது. எதுல வந்ததுன்னா, வேத வாக்கியம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன்னு இருக்கு. அவர் என்ன சொல்லிவிட்டார்? சிஷ்யன் கேட்டான், சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன்னா என்ன சுவாமி அப்படின்னா, உடனே யாதவ பிரகாஷர் சொன்னார், ஸ்ருங்கத்வ அர்த்தமுண்டத்வ பூர்ண ஸ்ருங்கத்வ அர்த்த ஸ்ருங்கத்வ முண்டத்வங்கள் போலே. இதுதான் அவர் சொன்ன அர்த்தம். என்னன்னா, ஒரு மாடு, அதுக்கு நல்ல ஷார்ப்பா கொம்பு. நீங்க குஜராத்துக்குலாம் போனேன்னா அந்த கொம்பை பார்க்கணும். அந்த மாட்டின் கொம்பு அசந்து போய்டு பிரம்மாண்டமா இருக்கும். பூர்ண ஸ்ருங்கம் அப்படின்னா முழுக்க அதுக்கு கொம்பு இருக்கா. இன்னொரு நாள் அதை பாதியா வெட்டி விடுறான், அப்ப என்ன ஆகுது? அர்த்த ஸ்ருங்கம். இன்னொரு நாள் கொம்பியே எடுத்துடுறான், அப்போ முண்டத்துவம், அது ஒண்ணுமே இல்லை. அப்போ பூர்ணம், அர்த்தம், முண்டனம் அந்த ஸ்ருங்கத்துக்கு பண்ணியாச்சா? இது மூணும் ஒரே சமயத்துல இருக்கா? அப்போ நேத்தி கார்த்தால முழுக்க, நேத்து மத்தியானம் பாதி, இப்போ ஒண்ணுமே இல்லை. அப்போ ஒரே பிரம்மத்துக்கு சத்தியத்துவம், ஞானத்துவம், அனந்தத்துவம் 3 குணங்கள் ஒரே இடத்துல இருக்குமா அப்படின்னு யாதவ பிரகாஷர் விசாரம் பண்ணார். சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்ம. ஒரே பிரம்மத்துக்கு 3 குணங்கள் ஒரே சமயத்துல இருக்காதே. எப்படி? ஒரு மாட்டுக்கு முழு கொம்பு, அரைக்கொம்பு, கொம்பு இல்லாத தன்மை ஒரே சமயத்தில் இல்லாதார் போலேன்னு சொன்னார். அப்படின்னா பிரம்மத்துக்கு இந்த 3 குணங்கள் வேதம் சொல்லியிருக்கே, இது 3ம் ஒரே சமயத்துல இருக்காதுன்னு விட்டார். ராமானுஜர் இல்லைன்னு விட்டார். நீ எடுத்த எக்ஸாம்பிள் தப்பு. நீ மாடியும் பிரம்மத்தையும் கம்பேர் பண்ற. பிரம்மத்துல எல்லாத்தையுமே சாதிக்க முடியும். இப்ப நம்ம இப்ப நீ ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஷார்ட் நடக்க முடியுமான்னு கேட்டா, ஐயோ கீழே உட்காரணும், பூமியில உட்காரணும், ஸ்தல சுத்தி பண்ணணும், அந்த இடத்துல இலைய போடணும், ஷார்ட் விட்டு எழுந்து பரிசேஷனம் பண்ணி ஷார்ட் விட்டு அப்புறம் எச்சையை பெரட்டி அப்புறம் தான் எழுந்துக்கணும் சொல்வாளா பெரியவாள்லாம். ஆனா இப்ப ஷார்ட் நடக்க முடியுமான்னு கேட்டா, நம்ம குழந்தை ஸ்கூல் பஸ்ல ஏறுறது.
அது ஒரு கையால ஆச்சாரமா ஷூவை போட்டுண்டு இன்னொரு கையால சாண்ட்விச்சை கடைச்சுண்டு நடக்கிறது. பார்த்திருக்கீங்களா? அப்போ ஷூ போட்டுக்கிறதும் சாப்பிட்றதும் கடிக்கிறது மூணும் ஒரே சமயத்துல தானே நடக்கிறது. என்ன தனித்தனியாவா பண்ணிட்டு இருக்கு? இந்த எக்ஸாம்பிள் பார்த்தாலே தெரியுது. அதனால சத்தியத்துவம், ஞானத்துவம், அனந்தத்துவம் மூணுமே பிரம்மத்துக்கு ஒரே காலத்துல பண்ண முடியும். யார் சொல்லியிருக்கார்? திருமங்கை ஆழ்வார் சாதிக்கிறார். நந்தா விளக்கே அலர்த்தற்கரியாய் நரநாரணனே, நந்தா விளக்கே அலர்த்தற்கரியாய் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம நரநாரணனேன்னு அந்த இடத்துல எடுக்கிறார். அப்பேற்பட்ட பெருமாள் அந்த யாதவ பிரகாஷருக்கு ஒரு சம்பவம் நடந்தது. யாதவ பிரகாஷ் கிட்ட ராமானுஜர் அப்புறம் கத்துக்கல. ஏன்னா இந்த ஸ்கூல்ல ஏதோ சரியா இல்ல சுவாமி, நமக்கும் இவருக்கும் ஒத்துக்கலைன்னு விட்டுட்டார். அப்புறம் என்னாச்சு, இவர் பெரிய ஆச்சாரிய வரியரா அயண்டு வரணும், திரும்பி யாதவ பிரகாஷர் கிட்ட சேர்ந்துட்டார். அப்ப சேரும் போது அந்த ஊர்ல பல்லவராஜாவோட பொண்ணுக்கு பேய் பிடிச்சிடுத்து. எய்தர் ஷி வாஸ் இன் அ ட்ரான்ஸ் ஆர் பேய் பிடிச்சிடுத்தோ ஏதோ ஒன்று வச்சுக்கோங்களேன். அவளுக்கு பிரமை சரியா இல்லை. அப்போ அந்த பேய் என்ன பண்ணிடுத்தோ அந்த பெண்ணினுடைய உடம்ப பிடித்து வாட்ட. அப்போ யாதவ பிரகாஷர் வந்தார். யாதவ பிரகாஷர் சொன்னார், நான் யாதவ பிரகாஷன் சொல்றேன், பேயே இந்த பெண்ணின் உடம்பை விட்டு போ சொல்றார். அந்த பேய் சொல்லிட்டு, உன்னை பத்தி எனக்கு தெரியும், நீ இங்கேருந்து போ. பேயோடலாம் இவர் வாதாடம் பண்ணிட்டு இருக்கார். அப்ப அவர் சொன்னார், நான் யார் தெரியுமா? இந்த சிக்னல் எல்லாம் நிறுத்தினா எல்லாரும் கேட்பாங்க, மேரா பாப் கौन है पता है அப்படின்பா. அதனால இந்த இவர் கேட்கிறார், நான் யாருன்னு தெரியுமா? தெரியும்னு கொடுத்து பேய். நீ போன ஜென்மத்துல உடும்பா இருந்தே சொல்லிட்டு பேய் அவரோட ஜாதகத்தை சொல்றது. பின்னாடி இருக்க சிஷ்யாலாம் ஒருத்தருக்கு டேய் இவர் உடும்புடா. அப்போ யாதவ பிரகாஷரே அசந்து போயிட்டார். ஐயோ நான் உடும்பா, எப்படி இப்படி இந்த ஜென்மம் எடுத்தேன்? போன ஜென்மத்துல நீ மதுராந்தக ஏரிக்கரையில உடும்பா இருந்தே, அங்க பெருமாளை சேவிக்க வந்த பாகவதோத்தமாள் பெருமாளுடைய பிரசாதம் புளியோரையை சாப்பிட்டு உச்சிஷ்டத்தை கீழே போட்டா, அதை நக்கிட்ட பாகவதாளுடைய உச்சிஷ்டத்தாலும் உனக்கு இந்த ஜென்மா கிடைச்சதுன்னு கம்முனாயிட்டார். எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா, ஜீவாத்மாவுக்கும் முற்காலம் ஒண்ணு இருக்கு இல்லையா? பூத பவ்ய பவத் பிரபுனா இதுக்கும் இருக்கே. ஆனா என்ன ஒண்ணும், அர்ஜுனன் கிட்ட கிருஷ்ணர் சொல்றார், பகூனிமே வியதீதானி ஜன்மானி தவச்சார்ஜுன. அர்ஜுனா, உனக்கும் எனக்கும் சாமியம் இருக்கு. நீயும் பல பல ஜன்மாக்கள் எடுத்திருக்கேன், நானும் எடுத்திருக்கேன். நீ எடுத்ததுக்கெல்லாம் ஜன்மாக்கள்னு பேரு, நான் எடுத்ததுக்கெல்லாம் அவதாரம்னு பேரு. நீயும் பலதை எடுத்திருக்கேன், நானும் பலதை எடுத்திருக்கேன். வித்தியாசம் என்ன கிருஷ்ணா சொல்லுனா அர்ஜுனன். எனக்கு எடுத்ததெல்லாம் ஞாபகம் இருக்கு, நீ எடுத்தது ஒண்ணுமே உனக்கு ஞாபகம் இல்லை. பகூனிமே வியதீதானி ஜன்மானி தவச்சார்ஜுனன் கண்ணன். அப்பேற்பட்ட புருஷயே வேதகும் சர்வம் யத் பூதம் யச்ச பவ்யம். ஆச்சா, அடுத்த வார்த்தை உதாமிருதத்வஸ்யேஷானஹ யதன்னேனாதி ரோஹதி அப்படின்னு இருக்கு. உதாமிருத்து அமிர்தஸ்ய ஈசானஹான்னு இருக்கு. அமிர்தத்வ அப்படின்னு இந்த இடத்த புரிஞ்சுக்கணும். அமிர்தன்னு பிரிக்க கூடாது. அமிர்தத்வ, அமிர்தத்வம்னா என்னன்னா மோக்ஷம்னு அர்த்தம். ஞாபகம் வச்சுங்க. உதா அமிர்தத்வஸ்ய ஈசானஹ, எவன் ஒருவன் அமிர்தத்வத்துக்கு மோக்ஷத்துக்கு சுவாமியோ, உதா அமிர்தத்வஸ்ய ஈசானஹ யதன்னேனாதி ரோஹதி, எது அன்னேன அதிரோஹதி. அன்னம்னா என்ன? என்ன சார் அது கூட தெரியாம இருக்கே? ஐயா ரெட்டு பொன்னி அரிசிக்கு தானே அன்னம்னு பேரு. அதீச்ச அத்தியச்ச அத்தும் அருஹதி அன்னம். எது சாப்பிடுவதற்கு தகுதியாக இருக்கின்றதோ அதற்கு அன்னம்னு பேர். இன்னொரு அர்த்தம் சொல்லுவா அன்னத்துக்கு, அதீச்ச அத்தியச்ச, எது ஒன்று அளவோடு சாப்பிட்டால் நாம் அதை சாப்பிடலாமோ, எது அளவுக்கு மேல சாப்பிட்டுட்டா அது நம்மள சாப்பிடுமோ அதுக்கு அன்னம்னு பேரும். குவான்டிட்டிக்கு மேல சாப்பிட்டுட்டா, எப்பவுமே யோக சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, ஆயுர்வேத சாஸ்திரத்துல உங்க வயறுல பாதி தான் சாப்பிடணுமா. அதாவது போறோம்னு சொல்ற வரைக்கும் சாப்பிடக்கூடாது, முன்னாடி நிறுத்திடணும். ஏன்னா பாக்கி இடத்துல தான் கொஞ்சம் ஜலத்தை போட்டு கொஞ்சம் காத்து இருந்தால் தான் அரைக்க முடியும். நீங்க மிக்சிலேயே பாருங்களேன், ஃபுல் ஜார் வச்சுட்டேன்னா அது அரைவே கீழே வைக்கணும், கொஞ்சம் ஜலம் சேர்க்கணும், கொஞ்சம் இது. நம்ம இது வரைக்கும் வாய் திறந்தால் காக்கா கொத்துங்கிற அளவுக்கு வரைக்கும் சாப்பிட்டுட்டோம்னு வச்சுங்க, அப்ப அது எங்க அரைக்கிறது? கடப்படான்னு சத்தம் போடுறது. அதனால அன்னம்னா அத்தும் அருஹதி, அத்தும் போக்யம் அன்னம் ஆச்சு. ஆனா இந்த இடத்துல அன்னம்னா என்ன ஜாகிரதையா புரிஞ்சுக்கணும். அன்னம்னா இந்த இடத்துல அமிர்தம்னு அர்த்தம். அமிர்தத்துவம்னு சொன்னால் மோக்ஷம்னு அர்த்தம். உதா அமிர்தத்வஸ்ய ஈசானஹ, அமிர்தத்வஸ்ய ஈசானஹான மோக்ஷத்துக்கு அதிகாரியாக இருக்கக்கூடியவர் பெருமாள். யதன்னேனாதி ரோஹதி, எவன் ஒருவன் அமிர்தமாக இருக்கின்றானோ.
ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ